very very important. You mentioned about fitness. நான் வந்து பர்சனலாக என்ன பிலீவ் பண்ணுறேன்னா எவ்ரிபடி இஸ் ஃபிட். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனா, நீங்கள் சொல்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி, நான் என்னோட பாயிண்ட் என்னன்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரி, இட்ஸ் மோர் அ மென்டல் கேம் தேன் அ ஃபிசிக்கல் கேம். ஸோ அதை சொல்லுங்கள். ரியலி இன்ட்ரெஸ்டட் அண்ட் இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி இஸ் தட் நீங்கள் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் வித்தவுட் த மைண்ட் செட் தட் நான் வந்து ஐம் ஈவன் அ மவுண்டனியர், என்னால் ட்ரெக்கிங்லாம் பண்ண முடியுமான்னு கூட தெரியாத ஒரு ஸ்டேஜ்லேருந்து யூ கிளைம் கிளிமஞ்சாரோ, ரைட்? நான் கிளிமஞ்சாரோ பண்ணுறேன் அப்படின்னும் போது வாட் வாஸ் யுவர் ப்ரிப்பரேஷன், மென்டல் அண்ட் ஃபிசிக்கல்? ஓகே, இது ரெண்டு இதாக பிரிக்கலாம் நம்ம. லைக் யூ செட் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல், அவ்வளோதான், ரைட்? ஓகே, பட் இப்போ நான் ப்ரிப்பரேஷனே இல்லாமல் போனேன் அப்படின்னா அது கொஞ்சம் மிஸ்லீடிங் ஆகிடும். ஸோ ஐ வுட் சே தட் ஐ டிட் சம் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஓகே, என்னோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப சிம்பிள். ஃபுட்டை நான் ரெகுலேட் பண்ணேன். ஓகே, ப்ளஸ் ஐ எம் அன் எக்ஸசிவ் ஈட்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றது. ஐ எம் அ ஃபுடி. ஆமாம். So it's not an excessive weight. Exactly, I am a foodie. Yeah, அதுதான் முக்கியம். ஆமா, and அதனால வந்து I was gaining weight. So the first thing I started doing is walking. Okay, morning walk ஆரம்பிச்சேன். அதுல வந்து I lost around over a period of time 8-9 monthsல நான் ஒரு 9-10 kilos lose பண்ணேன். Okay. ஆமா. So every day consistent walking. காத்தால ஒரு மினிமம் 4 kilometers இருக்கும் மினிமம். Okay. Saturday Sunday endurance training பண்ணுவேன். ஒரு 10-12 kilos of backpack போட்டு. Was it like a flat or இல்ல அந்த locality தான். So it has mixed availability அந்த மாதிரி. road walking தான் அது. ஸோ அதில் வந்து வீக்கெண்ட்ஸ் ஆனால் அட்லீஸ்ட் 10-12 kilometers நடப்பேன். எக்ஸலண்ட். ஸோ ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் அந்த மாதிரி கண்டினியூஸாக நடக்கும்போது பயங்கர கான்ஃபிடன்ஸ் லெவல் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. பிகாஸ் இஃப் ஐ கேன் வாக் ஃபார் 12 kilometers இன் அ கிவன் டே, தென் ஐ திங்க் தட் இஸ் ஒன் டே ஆஃப் கிளிமஞ்சாரோ ட்ரிப். அப்சல்யூட்லி. அது அப்படியே மல்டிப்ளை, யூ ரிப்பீட். எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் கிளிமஞ்சாரோட அந்த டெய்லி வாக் டியூரேஷன், இந்த கிலோமீட்டர்ஸ்லாம் டீட்டெயில்ஸ் எடுத்து அதை டெய்லி நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டே வந்து 10 kilometers, செகண்ட் டே 6 kilometers, தேர்ட் டே அப்படின்னு ஜஸ்ட் ஒரு மாக் அப் கிளிமஞ்சாரோ. That's awesome actually. That's nice. So you mimic your everyday Kilimanjaro so that your mindset is also like, okay, இன்னைக்கு 10 kilometer, நாளைக்கு 8 kilometer, இன்னைக்கு 6 kilometer அந்த மாதிரி. ஆமா. ஓகே, except the elevation gain. ஆமா, except the elevation gain. So அது பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. சரி, now that we have done this, okay, I think 50% நம்ம பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். So அப்படியே ரிப்பீட் பண்ணோம். அவ்வளவுதான். அப்புறம் கொஞ்சம் கோர் வொர்க் அவுட்லாம் பண்ணேன். இந்த பிளாங்க், அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பாடி பேசிக் எக்ஸசைஸ், வெயிட்லாம் கேரி பண்றதுக்கான அந்த கோர் ஸ்ட்ரெngth எல்லாமே. எக்ஸலென்ட். So basic exerciseலாம் பண்ண எனக்கு இன்னும் கொஞ்சம் strength develop பண்ண மாதிரி ஆச்சு. and at the same time weight reduce ஆனதுனால I felt even more a bit lighter. You felt more agile and ஆமா, அந்த இருந்தது.